திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. திருச்செந்தூரில் பக்தர்களிடம் பணம் பெற்ற அர்ச்சகர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு செய்தார். அதன் பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறை அமைச்சரின் ரகசிய ஆய்வின் அடிப்படையில் இந்த சஸ்பெண்ட் எடுக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சகரோடு இணைந்து உடந்தையாக இருந்த 2 வாயிற்காவலர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தரிசனத்திற்கு அமைச்சர் பக்தர்களிடம் அர்ச்சகர் பணம் வாங்கிய விவகாரத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. பல்வேறு கோயில்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திடீர் ஆய்வுகளை செய்து வருகிறார். அண்மையில திருச்சியில பல்வேறு கோயில்கள் ஆய்வு செய்து பிரசாதங்கள் FSSAI நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டுதான் இருக்கிறதா என்பதை பரிசோதித்திருந்தார். இந்த நிலையில இன்று காலை உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல இயல்பாக ஒரு டிஷர்ட்டும் மாஸ்கும் அணிந்து கொண்டு அதிகாரிகளுடன் செல்லாமல் அவர் தனியாக அவரது உதவியாளருடன் ஆய்வு செய்திருந்ததை பார்க்க முடிந்தது. அப்போது இயல்பாகவே திருச்செந்தூர் கோயில்ல இந்த 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டு தரிசனம் செய்வதற்கு அர்ச்சகர்களும் அதிகாரிகளும் செய்து வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த நிலையில அதனை செய்வதற்காக அந்த நுழைவாயிலுக்கு சென்று அவரது உதவியாளர் மூலமாக சாமி தரிசனம் செய்வதற்கு எவ்வளவு ரூபாய் என அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் கேட்க அவர் 1000 ரூபாய் என சொல்ல உதவியாளர் 1000 ரூபாயை கொடுத்து ஆளுக்கு 1000 ரூபாய் என 4000 ரூபாய் செலுத்தி இந்த அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் கோயில்ல அன்னதான கூடத்திலும் அவர் நேரடியாக சென்று ஆய்வு செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் கோயில் அலுவலகத்துல பல்வேறு தற்போதைய பணிகள் குறித்து ஆய்வு செய்திருந்தார். அந்த நிலையில உரிய நடவடிக்கை எந்தவித பாரபட்சமும் இன்றி எடுக்கப்படும் என செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்திருந்த நிலையில அர்ச்சகர் ஐயப்பன், காவல் பணியில் ஈடுபட்டிருந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் என 3 பேர் இந்த விஷயத்துல சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். திருச்செந்தூர் கோயில்ல அமைச்சரிடமே பணம் வசூல் செய்யப்பட்டிருந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரும், அதே போல முன்னாள் ராணுவ அதாவது காவலர்களாக பணியில் இருக்கக்கூடிய 2 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகளை பொறுத்தவரையில விரைவாக தரிசனம் செய்ய வைப்பதாக கூறி சண்முக விலாச மண்டபம் எனும் வாயில ரூபாய் 1000 பணம் பெற்ற அர்ச்சகர் பணியிடை நீக்கம் மற்றும் கோயிலுக்குள் பணி செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சகரோடு இணைந்து இதற்கு உடந்தையாக இருந்த 2 வாயிற்காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முடிக்காணிக்கை செலுத்த வரும் பக்தர்களிடம் பணம் கேட்ட காரணத்திற்காக 2 பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் சில முறைகேடுகள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அதற்கான முழுமையான தகவல்களுடன் மேல் நடவடிக்கைகள் குறித்து விரைவில் அறிக்கை வெளியிடப்படும் எனவும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.